நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திராவிட கட்சிகளால எந்த பயனும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளால எந்த பயனும் நாங்க அனுபவிக்கல. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. சார் ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, இப்பவும் எப்பவும் இருக்கு. ராஜ்நாத் சிங் பேசுறாரு சார், மத்திய அமைச்சர். பரவாயில்ல தானே, எங்கள் தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தினால எதிர்கட்சியினர் கூட, எதிரணியில் இருக்கின்ற கூட எங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க. அந்த நிலையில் அவருக்கு பாராட்டு. நல்லா செஞ்சா உங்களால சார் பாராட்டுவாங்க, தலைவர்கள் பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர்கள் தான் பாராட்டுவது மரபு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.